29 கண்ட்ரிஸ் ஒன்னா சேர்ந்து ஷெங்கன் ஜோன் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் அந்த ஷெங்கன் விசா எடுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒரு மனுஷனே இதுக்குள்ள போய் தூங்கலாம். அவ்வளவு பெரிய ஐட்டம். ஒரு 1 லட்சம் யூரோ கட்டுற மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் நான் எடுத்திருந்தேன். நியூயார்க் நகரம் பாட்ட நியூயார்க்லயே எடுக்கலையா. ஆக்சிடென்ட் ரொம்ப டக்குன்னு நடந்துரும். இந்த பிராண்ட் ஃபிளைட்ல வந்தாங்களோ அந்த பிராண்ட் ஃபிளைட்லயே திருப்பி வீட்டுக்கு அமிச்ச கேசஸ் எல்லாம் கூட இருக்கு. சுவிட்சர்லாந்துக்கு போகணும், அது எப்படின்னு டீட்டெயிலாக பேச சொல்லி கேட்டிருந்தீங்களே. இந்த வீடியோவில் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு முதல்ல நம்ம ஸ்டுடியோக்குள்ளே போகணும். ஸ்டுடியோக்குள்ளே போகணும்னா கராஜ் டோரை திறக்கணும். வெல்கம் டு தி ஸ்டுடியோ. ஸோ இன்னைக்கு ஏகப்பட்ட ப்ராப்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் எதுக்குடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஸ்டோரியில் வருது, இது எல்லாமே கதையில் வருது. இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. யூரோப்பை பற்றி நிறைய விஷயம் பேசியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டாபிக் மட்டும் தான் தெரியணும் அப்படின்னா சாப்டர் டைட்டில்லாம் போடுறேன். கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த சாப்டர் நீங்கள் பார்க்கணும்னா பார்க்கலாம். இப்போ சிம் கார்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ட்ரைட்டாக அந்த சிம் கார்டு டாபிக் போயிட்டு அதை பற்றி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே குதிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது விசா எக்ஸ்பீரியன்ஸ். டிக்கெட் எடுப்பேன். முதல்ல வந்து 29 கண்ட்ரிஸ் ஒன்னா சேர்ந்து ஷெங்கன் ஜோன் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்க யூரோப்புக்கு போறீங்கன்னா வந்து எந்த கண்ட்ரிக்கு போறீங்களோ அந்த ஒரு கண்ட்ரிக்கு மட்டும் தான் நீங்க விசா எடுக்கணும்னாலும் இந்த ஷெங்கன் விசாங்கிறது தான் நீங்க எடுப்பீங்க. அதை வச்சுட்டு 29 கண்ட்ரிஸ் யூரோப்புக்குள்ளேயே நீங்க சுத்தலாம். கார்லயே போலாம், ஃபிளைட்ல போலாம், பஸ்ல போலாம். இருந்தாலும் அந்த ஷெங்கன் விசா எடுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதை பத்தி ஆக்சுவலா பேசணும்னா ஒரு அரை மணி நேரம் அதை பத்தி மட்டுமே நம்ம பேசுற மாதிரி இருக்கும். நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை குயிக்கா சொல்லிடுறேன். ஸோ நான் இங்க யூஎஸ்ல சான் பிரான்சிஸ்கோல வந்து ஒரு கான்சுலேட் இருக்கு. அந்த கான்சுலேட்ல போய் தான் நான் ஷெங்கன் விசா எடுத்தேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் போனது இன்ஃபேக்ட் வந்து நெதர்லாண்ட்ஸ் அப்படின்ற கண்ட்ரிக்கு தான் நான் போனேன். அதிகமான நாள் அங்கே தான் செலவு பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லி அந்த கண்ட்ரி கிட்ட அந்த விசா வாங்கினேன். அண்ட் அந்த விசா வச்சே நான் சுவிட்சர்லாண்டும் போயிருந்தேன். ஸோ 2 வாட்டி நான் யூஎஸ்ல இருந்து யூரோப்புக்கு ட்ரிப் போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 10 days, அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து கொஞ்ச நாள் கேப் விட்டு மறுபடியும் ஒரு 15 days போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் போறப்ப வந்து நான் சுவிட்சர்லாண்டும் போனேன். பட் இருந்தாலும் நெதர்லாண்ட்ஸ் கிட்ட தான் நான் விசா வாங்கினேன். அண்ட் கிடைச்சது வந்து ஷெங்கன் விசா ஒரு 45 daysக்கு கொடுத்தாங்க. ஸோ 1 year விசாலாம் இல்ல. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 45 days கொடுக்குறாங்க. செகண்ட் டைம் எனக்கு ஒரு 40 days கொடுத்தாங்க. மேபி தேர்ட் டைம் அப்ளை பண்ணா 1 year கிடைக்கும்ங்கறாங்க. சோ நான் இன்னும் தேர்ட் டைம் அப்ளை பண்ணல. ஒரு முக்கியமான விஷயம், இப்ப லெட்ஸ் சே நீங்க சுவிட்சர்லாந்துக்கு விசா எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. கொடுக்கிறது ஷெங்கன் விசா, காமனான விசா தான். பட் ஆனா சுவிட்சர்லாந்து போகாம நீங்க ஜெர்மனிக்கு போறீங்கன்னா அந்த போர்ட் ஆஃப் என்ட்ரில போன உடனே ஒரு ஆபீசர் ஒன்னு கேட்பாரு, சுவிட்சர்லாந்துக்கு விசா எடுத்திருக்க ஆனா ஜெர்மனிக்கு வந்திருக்க, இது தப்பு கிடையாது, பட் இருந்தாலும் எதுக்காக வந்திருக்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப வந்து நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஆன்சர் வச்சிருக்கணும். இந்த மாதிரி ஜெர்மனில வந்து ஏதோ ஒரு ஈவென்ட் நடக்குது, இல்ல வந்து ஒரு கார் ஷோ பார்க்க வந்திருக்கேன், அதோட டிக்கெட்டிங் தான் இருக்கு, அதை பார்த்து முடிச்சு நான் சுவிட்சர்லாந்துக்கு தான் போறேன், அதுக்கு ஃபிளைட் டிக்கெட்டிங் தான் இருக்கு, அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு போறேன், அதுக்கு ஃபிளைட் டிக்கெட்டிங் தான் இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆன்சர் கொடுத்தீங்கன்னா ஓகே போ அப்படின்றாங்க. அந்த இடத்துல ஏதாச்சும் வந்து ஒரு நீங்க தயங்குனீங்கனாலோ அப்படின்னு ஏதாவது முழிச்சீங்கன்னா வந்து பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. சில பேரை வந்து எந்த பிராண்ட் ஃபிளைட்ல வந்தாங்களோ அந்த பிராண்ட் ஃபிளைட்லயே திருப்பி வீட்டுக்கு அமிச்ச கேசஸ் எல்லாம் கூட இருக்கு. சொல்றதெல்லாம் உண்மையா? என்னைய கேனத்தரமா பேசிக்கிட்டு உண்மை இல்லாம பையா சொல்றாங்க. சோ அதனால அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் பண்ணாதீங்க. பிளான் சேஞ்ச் ஆச்சுன்னா ஏன் சேஞ்ச் ஆச்சுன்னு எவிடன்ஸோட நீங்க கான்ஃபிடென்ட்டா பேசுனீங்கன்னா விட்டுருவாங்க. அதுதான் ஷெங்கன் விசா. வீடியோ லிங்க் ஒன்னு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வே டு கோ அப்படின்னு ஒருத்தங்க இதை பத்தி ரொம்ப டீடைலா கவர் பண்ணிருக்காங்க. ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும், இங்க எஸ்பெஷலி இந்தியால இருந்து பாக்குறீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வீடியோ லிங்க்ல கொடுக்குறேன். அடுத்த டாபிக் போறதுக்கு முன்ன இது என்ன, இது புகை விட்டுட்டு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து இந்த இதுக்குள்ள இருக்கிற தண்ணி தான். ஆக்சுவலா இதுக்குள்ள வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ் வேணா கூட போட்டு அரோமா மாதிரி அப்படியே வந்துகிட்டு இருக்கும். மெஜாரிட்டியா இதுக்குள்ள இருக்கிறது தண்ணி தான். பட் இதுவே ஆக்சுவலா செம டெக்னாலஜி. இதுக்குள்ள வந்து எது சொல்லுவோம், ஒரு அல்ட்ரா சவுண்ட் எமிட்டர் மாதிரி ஒரு சின்ன சென்சார் இருக்கு. அது தண்ணியை வைப்ரேட் பண்ணி வாட்டர் பார்ட்டிகல்ஸ் போய் ஏர்ல மிங்கிள் ஆகிற மாதிரி ஒரு கான்செப்ட். அதே நிறைய பேர் DIY மாதிரி பண்ணி வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு இது வந்து பிடிக்கும். இது 2வது பீஸ். ஆக்சுவலா முதல் பீஸ் ஒன்று வாங்கினா அதுல LED ஒயிட் கலர்ல. உங்களுக்கு வேணா கூட நீங்களும் இதை வாங்கி வச்சுக்கலாம். இப்போ நீ எங்க போகணும், எங்கெங்கெல்லாம் போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்றது வந்து இது உங்களுடைய ஓன் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். சில பேர்லாம் வந்து சுவிட்சர்லாந்து பார்க்கறது என் கனவு தெரியுமா அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ஐட்னரி வந்து ட்ரை டு கம் அப் வித் ஒரு ஃபர்ஸ்ட் நாள் இதை பண்றோம், செகண்ட் நாள் இதை பண்றோம் அப்படின்னு ஒரு ஐட்னரி பண்ண பாருங்க. எவ்வளவு நாள் ட்ரிப் போறது அப்படின்னா அதுவுமே உங்களோட டெசிஷன் தான். ஐ வுட் சே ஐடியலி ஒரு 8 to 10 நாள் இருந்துச்சுன்னா ஒரு 2 கண்ட்ரி 3 கண்ட்ரி பார்க்கலாம். நிறைய கண்ட்ரிஸ் ஒரே நேரத்தில் பார்க்க ட்ரை பண்ணாதீங்க. வந்து உங்களுக்கு 45 நாள் கொடுத்துட்டாங்க ஷெங்கன் விசா, வாங்க நம்ம போய் எல்லா கண்ட்ரியும் பார்ப்போம் அப்படின்னு முதல் வாட்டியே போனீங்கன்னா ஓவர்வெல்மிங் ஆகி எதுவுமே அப்புறம் வந்து ஒழுங்கா பார்க்க முடியாம போயிடும். ஒரு 2 இல்ல 3 கண்ட்ரி சூஸ் பண்ணிட்டு அதை பத்தி வந்து வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு ஐட்னரி வந்து கிரியேட் பண்ணுங்க. நீங்களே ஃபர்ஸ்ட் டே இது பண்றேன், செகண்ட் டே இது பண்றோம், இங்க தூங்குறோம், காலையில எந்திரிக்கிறோம், இங்க போறோம் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி லிஸ்ட்ல வந்து சுவிட்சர்லாந்து போய் சுத்தி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நியூயார்க் நகரம் பாட்ட நியூயார்க்லயே எடுக்கலையா, ஃபுல் அண்ட் ஃபுல் சுவிட்சர்லாந்துல தான் எடுத்து வச்சிருக்காங்க. என்னடா
அந்த ஸ்பாட்டுக்கு போய் அப்ப நாங்க ஒரு 4 பேர் ஒண்ணா போயிருந்தோம். அப்பதான் குரூப்ல சொன்னாங்க, இந்த இடத்துல தான் வந்து நியூயார்க் நகரம் எடுத்தாங்க. இந்த இடத்துல எப்படி நியூயார்க் நகரம் பாட்டு எடுத்து பார்த்தா லிட்டரலி நான் நின்னுட்டு இருக்க இடத்துல அப்படியே நியூயார்க் நகரம் சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டை ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அந்த பாட்டுல வந்து சூர்யா ஜோதிகா 2 பேரும் நியூயார்க்கு போகவே இல்ல. 2 பேருமே சுவிட்சர்லாந்துலயே வச்சு வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த சுதந்திர தேவி சிலை காட்டுறதுக்கு ஏதோ வீடியோ ஆன்லைன்லயே டவுன்லோட் பண்ணி காமிச்சிருக்காங்க. நமக்குலாம் ஒண்ணும் தெரியாத காலத்துல வச்சு ஏமாத்தி இருக்காங்க நல்லா. அதே மாதிரி உங்களுடைய ட்ரிப்ல ஏதாச்சும் நல்ல ஈவென்ட்ஸ் நடக்குதான்னு பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நெதர்லாண்ட்ஸ் போனப்ப டியூலிப் ஃபெஸ்டிவல் ஒன்று நடந்துச்சு. அன்னியன் படத்துல வந்து ஒரு பாட்டு வரும்ல, குமாரி சாங் வரும்ல, அதெல்லாம் வந்து அங்கதான் ஷூட் பண்ணாங்க. அதுவுமே பர்டிகுலரா வந்து ஏப்ரல் டைத்துல வந்து அதெல்லாம் பூக்கும். அந்த டியூலிப்ஸ் எல்லாம் பூக்கிற டைம், அது ப்ளூம் ஆகிற டைம். நீங்க போற டைம்ல ஏதாவது ஈவெண்ட் இருக்குன்னா ஓகே, இல்ல அந்த ஈவெண்ட்டுக்காக தான் போறேன் அப்படின்னா கொஞ்சம் டைமிங் பண்றது கஷ்டம். நான் போறப்பே எஸ்பெஷலி வந்து அதெல்லாம் இந்த பூவெல்லாம் இன்னும் சரியா பூக்கல, இன்னும் ஒரு 10 days ஆச்சுன்னா நல்லா பூக்குனாங்க. நாங்க அது வரைக்கும் அங்கேயே இருக்க முடியும், கிளம்பி விட்டோம். அந்த ஈவெண்டோட டிக்கெட்ஸும் அதே மாதிரி நீங்க முன்னாடியே வாங்கிடுறது நல்லது. ஈவன் டொமஸ்டிக் ட்ரெயின் டிக்கெட்ஸ் எல்லாம் கூட நீங்க வாங்கலாம் முன்னாடியே. பட் ஐ வுட் சே டெஃபினட்டா ஈவெண்ட் அட்டெண்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஈவெண்டோட டிக்கெட்டை கிளம்புறதுக்கு முன்னாடியாவே வெல் இன் அட்வான்ஸ் வாங்கி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருங்க. அதை அடுத்து பார்க்க போறது ஃபிளைட் புக்கிங். ஃபிளைட்லயே டிக்கெட் வாங்கல. ஃபிளைட்லயா? நான் இங்க வந்து யூஎஸ்ல கூகுள் ஃபிளைட்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி புக் பண்ணுவேன். நீங்க இருக்க ஊர்ல வந்து எந்த வெப்சைட் கரெக்டா இருக்கும்னு எனக்கு தெரியல. நீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்களோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கோங்க. எது சீப்பா இருக்கோ நீங்க புக் பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம் தான். இன்னொரு மேட்டர் என்னன்னா, ஒரு 2 days நீங்க ஃபிளெக்சிபிலிட்டி கையில வச்சிருக்கீங்கன்னா அது முன்னாடி பின்னாடி தள்ளி டேட்ஸை வந்து புக் பண்ற டைத்துல உங்களுக்கு சீப்பான ஃபிளைட்ஸ் அமையும். நான் வந்து சாட்டர்டே மார்னிங் தான் கிளம்புவேன் அப்படின்னா சில சமயம் விலை அதிகமா இருக்கும். நீங்க வெட்னஸ்டே கிளம்புறது எனக்கு ஓகே நினைச்சீங்கன்னா கம்மியா இருக்கும். அந்த ஃபிளெக்சிபிலிட்டி கையில வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு சீப்பான டிக்கெட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கூகுள் ஃபிளைட்ஸ்ல அதெல்லாம் கூட ஒரு சின்னதா ஒரு கிராஃப் மாதிரி காட்டும், ஹீட் மேப் மாதிரி காட்டும். இஃப் யூ ஆர் willing to change 2 days then your price will go down by $20 அப்பல காட்டும். அது இது தெரிஞ்சிருந்தா வந்தன்னைக்கே இந்த வேலையில சேர்ந்து காசு பணத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டி இருப்பலையா, தெரியாம போச்சு. அப்படிதான் நான் புக் பண்ணேன். அப்புறம் டொமஸ்டிக் ஃபிளைட்ஸ் எல்லாம் நீங்க ஏதாவது பண்றீங்கன்னா கூட ஐட்னரி கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு டொமஸ்டிக். இப்போ வந்து இங்க இருந்து சான் பிரான்சிஸ்கோல இருந்து கிளம்புறேன், நான் போய் சுவிட்சர்லாந்துல இறங்குறேன், சுவிட்சர்லாந்துல இருந்து ஜெர்மனிக்கு போறேன் அப்படின்னா அந்த டிக்கெட்டுமே நீங்க கரெக்டா புக் பண்ணி வச்சுக்கிறது முன்னாடியே கரெக்ட். அண்ட் அதோட பிரிண்ட் அவுட்ஸுமே கையில வச்சுக்கணும். அதை நீங்க போர்ட் ஆஃப் என்ட்ரில போறப்ப அந்த பார்டர் ஆஃபீஸர் கேட்கலாம். இப்போ வந்து அகாமடேஷன். அகாமடேஷன்லேயே ஆக்சுவலாக 3 டைப் இருக்கு. வந்து ஹோட்டல்ல தங்கலாம், ட்ரெடிஷனலி ஹாஸ்டல்ல தங்கலாம். யூரோப்ல நிறைய ஹாஸ்டல்னு ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. சிங்கிளா தனியா டிராவல் பண்றப்ப இந்த மாதிரி ஹாஸ்டல்ஸ்ல தங்கினா மற்ற ஹாஸ்டல்ல தங்கக்கூடிய சிங்கிள் பீப்புளோட கூட நீங்க மிங்கிள் ஆகலாம். அந்த ஆப்ஷன்லாம் இருக்குங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஹாஸ்டல் நான் ட்ரை பண்ணதில்லை. பட் ஹாஸ்டல் இஸ் அ குட் ஆப்ஷன். எனக்கு தெரிஞ்சவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. அது டிராவல் பண்றப்பே தனியா டிராவல் பண்றப்பே ரொம்ப கன்வீனியன்ட்டாகவும் சீப்பாகவும் இருக்குன்றாங்க. எஸ்பெஷலி யூரோப் டிராவல், இந்த பாரிஸ்க்கெல்லாம் நீங்க போறீங்க, பிரான்ஸ்க்குலாம் போறீங்கன்னா நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்கும். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா பிரைவசி இருக்காது. ஹாஸ்டல்னா லைக் அதாவது இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இடத்த வந்து பங்க் பெட் மாதிரி கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க. சோ நீங்க பிரைஸ் பே பண்றது அந்த பங்க் பெட்டுக்காக மேல இருக்க காட் இல்ல கீழ இருக்க காட், அதுக்காக மட்டும் தான் நீங்க பே பண்ணுவீங்க. மீதி இருக்க அந்த கிச்சன் ஏரியாலாம் காமனா இருக்கும், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்ரூம் வந்து ஒரு 2-3 பேருக்கு ஒரு ரூமுக்கு காமனா ஒரு பாத்ரூம் இருக்கும். சோ அந்த ஒரு இஷ்யூ மட்டும் தான் வந்து ஹாஸ்டல்ல. சோ அடுத்த ஆப்ஷன் Airbnb. Airbnbங்கிறது அந்த வெகேஷன் ஸ்டே மாதிரி ஒரு வீடே கம்ப்ளீட்டா. சோ சுவிட்சர்லாந்துல நாங்க அதை பண்ணோம். நாங்க ஒரு 4 பேர் ஒண்ணா போனப்போ ஒரு ஃபுல் வீட்டே நாங்க வந்து சுவிட்சர்லாந்துல எடுத்திருந்தோம். 2-3 இடத்துல கிரிண்டேவால்னு ஒரு இடத்துல எடுத்திருந்தோம். சோ அந்த மாதிரி நீங்க குரூப்பா போறீங்கன்னா Airbnb நல்லா இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஹோட்டல்னு ஒன்று இருக்கு, எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். தென் அகைன் ஹோட்டல்ல ஒரு அட்வான்டேஜ்னா எந்திரிச்சு மட்டும் கிளம்பி வந்துட்டே இருக்கலாம். Airbnbனா அந்த வீட்டை க்ளீன் பண்ணி இதெல்லாம் செக் அவுட்டுக்குனே ஒரு ப்ரொசீஜர் வச்சிருப்பாங்க. துணியெல்லாம் இந்த கூடையில போடு, பாத்திரத்தெல்லாம் இந்த டிஷ்வாஷர்ல போடு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணும். நீங்க இதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு நினைச்சா ஹோட்டல் புக் பண்ணிடலாம். நீங்க நாங்க வந்து இங்க யூஎஸ்ல காமனா ஹோட்டல் புக்கிங்க்கு யூஸ் பண்றது hotels.com ஒன்று இருக்கு, அப்புறம் kayak.com இருக்கு. நான் அதிகமா யூஸ் பண்றது hotels.com தான். உங்க ஊர்ல அது நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும். எங்க 2 பேத்துக்கு 2 டீயா போடு. 2-3 போடுங்க. இது என்ன, இது டீ குடிக்கிறியா? டீ குடிக்கிற ஓகே, இது என்ன கீழே இந்த டப்பா அப்படின்னு கேக்குறீங்களா? சோ கேட்கல, சரி நானே சொல்லிக்கிறேன். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. இது வந்து எனக்கு டீ வந்து சூடா குடிக்கணும்னு ஒரு ஆசை எப்பவுமே. இப்போ வந்து இந்த வீடியோவே பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் பேசுறோம், டீ ஆறி போயிடும்ல. இந்த மிஷின் வந்து என்ன பண்ணுன்னா வந்து இதை ஆன் பண்ணி விட்டோம்னா இந்த தட்டு அப்படியே சூடாயிட்டு இந்த மக்கு வந்து அப்படியே சூடாவே வச்சிருக்கும். சரிங்க, கொஞ்சம் ஓவர் தான் இதெல்லாம். இருந்தாலும் ஆஃபீஸ் டெஸ்க் இது நல்லா இருக்கும். இப்போ நம்ம வேலை செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், வேலை செஞ்சுட்டே இருக்கோம், அப்படியே ஒரு 1 hour ஆயிடுச்சு, கொஞ்சோண்டு டீ இருந்தால் நல்லா இருக்குன்னா மறுபடியும் போய் டீயா போட்டு வர முடியும். இருக்கிற டீயே சூடா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. டிராவல் இன்சூரன்ஸ் வந்து இந்த யூரோப்புக்கு டிராவல் இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்குனே நிறைய வெப்சைட்ஸ் இருக்காங்க, ரிலையபிளான வெப்சைட்ஸே நிறைய இருக்காங்க. நான் என்ன டிராவல் இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணன்ற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே மாதிரி டிராவல் இன்சூரன்ஸ்க்கு நீங்க எந்த கண்ட்ரிக்கு வீசா அப்ளை பண்றீங்களோ அந்த கண்ட்ரி வீசா வந்து அந்த விஎஃப்எஸ் வெப்சைட்னா அவங்களோட ரிக்வயர்மெண்ட்ல டிராவல் இன்சூரன்ஸ்க்கு மினிமம் அமௌண்ட் வந்து எவ்வளவு இருக்கணும்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து எடுத்துடாதீங்க. அதாவது ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது அந்த பிரச்சனையோட மேக்ஸிமம் பே அமௌண்ட் அப்படின்ட்டு எவ்வளோ அதிகமான காசு வந்து இன்சூரன்ஸ் நமக்கு கட்டுவாங்க
அப்படின்ட்டு ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட் வந்து யூரோ கரன்சில அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க அந்த விசா வெப்சைட்ல. அதுக்கு குறையாம நீங்க எடுக்கணும் இன்சூரன்ஸ். பட் ஐ வுட் சே அதுவே ரொம்ப நாமினலான ஒரு அமௌண்ட்டா தான் இருந்துச்சு. ஏதோ சம் 50,000 யூரோ அந்த மாதிரி. அதுக்கு கட்டுற பிரீமியமும் பார்த்தா ஒரு $20 கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து அந்த அமௌண்ட் எடுக்கல, அதோட அதிகமாகவே எடுத்தேன். ஏன்னா எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு 1,00,000 யூரோ கட்டுற மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் நான் எடுத்திருந்தேன். 2 வாட்டியும் அதே மாதிரி நான் எடுத்தேன். ஸோ உங்க குரூப்ல இருக்க எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு நல்ல இன்சூரன்ஸ் எடுத்துட்டு போங்க. ஏன்னா தெரியாத ஊருக்கு போறோம், நம்ம போயிட்டு எப்போ வேணாலும் பிரச்சனை எப்போ வேணாலும் வரலாம். உள்ளூர்ல வந்தா நம்ம பார்த்துக்கோம், வெளியூர்ல வந்தா என்ன பண்றது. ஸோ அதனால நல்ல டிராவல் இன்சூரன்ஸா டீசென்டான ஒரு அமௌண்ட்டை எடுத்துருங்க. அவங்க சொல்ற மினிமம்லாம் வேண்டாம், நீங்க அதை விட டபுள் ட்ரிபிளாவே எடுங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ இது ஒரு நல்ல டாபிக். ஆக்சுவலா சிம் கார்டு இங்க நின்னுக்கிட்டு பேசலாம், நடந்துக்கிட்டு பேசலாம், பாடிக்கிட்டு பேசலாம், ஓடிக்கிட்டு பேசலாம், காசு கொடுக்காத ஓடுற பாருங்க. ஸோ சிம் கார்டு இல்லாம வந்து எங்கேயுமே போக முடியும். இப்போ நம்ம ஊர் நீங்க ரோமிங் இப்போ இந்தியால இருந்து பாத்தீங்கன்னா ஏர்டெல் வச்சிருக்கீங்கன்னா ரோமிங் நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் நான் இப்போ யூஎஸ்லயுமே ஏர்டெல் ரோமிங் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்தியால இருந்து வரக்கூடிய எஸ்எம்எஸ்லாம் எனக்கு வரணுங்கிறதுனால. இப்போ நான் கரண்டா யூஎஸ்ல இருக்கும்போது ஐ ஹேவ் 2 சிம் கார்டு இன் மை சேம் ஃபோன். அதுல வந்து யூஎஸ் சிம் கார்டும் இருக்கு, ஏர்டெல் இந்தியன் ஏர்டெல் சிம் கார்டும் இருக்கு. ஜியோலாம் ஒர்க் ஆகல இங்க. அந்த மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு எந்த ரோமிங் ஒர்க் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா புதுசா தான் நான் வாங்கி ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ஹோலா ஃப்ளை அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் நல்லா இருக்கு. 2 வாட்டி என்னோட யூரோ ட்ரிப்புக்குமே ஹோலா ஃப்ளை தான் நான் யூஸ் பண்ணேன். அவங்களுக்கு வந்து நீங்க ஆன்லைன்லேயே போய் வாங்கிடணும். பேசிக்கலி கிளம்புற ட்ரிப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே வந்து சிம் கார்டை நீங்க வாங்கிடலாம். ஆனா பிசிக்கல் சிம் கார்டு தர மாட்டாங்க, இ சிம் தான் தருவாங்க. ஸோ ஒரு கியூஆர் கோட் மாதிரி அனுப்பிச்சிருவாங்க இமெயிலுக்கு. அந்த கியூஆர் கோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருங்க. நீங்க ஃபிளைட்ல இருந்து இறங்கின உடனே யூரோப்ல 2 பேர் போறீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ஷாட்டை உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டு இப்படி பிடிச்சி உங்க போன்ல இருந்து ஸ்கேன் பண்ணும். ஸோ அதனால முன்னாடியே கிளம்புற ஃபிளைட்ல அரைவாரதுக்கு முன்னாடியே அந்த ஸ்கிரீன்ஷாட்டை உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. அது ஏன்னா வந்து ஸ்கேன் பண்றதுக்கு வேணும் ஏதா, அப்படி இல்லைன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருங்க அந்த கியூஆர் கோட. ஏன்னா உங்க போன்ல இருந்து நீங்க ஸ்கேன் பண்றீங்கன்னா உங்க போன்ல இருக்க கியூஆர் எப்படி ஸ்கேன் பண்றது? அது வந்து இ சிம் ஸ்கேன்னு கேட்கும், அது ஸ்கேன் திஸ் இ சிம் அந்த மாதிரி கேட்கும். ஸோ அதனால அதை பண்ணி வச்சிருங்க. அது டப்புன்னு முடிஞ்சிடும் அந்த வேலை. நீங்க ஃபிளைட் விட்டு இறங்கின உடனே அந்த இ சிம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உடனே அன்லிமிட்டட் டேட்டா. அதே மாதிரி டேட்டா ரோமிங் ஆன் பண்ண மறக்காதீங்க. அது இல்லாம ஒரு 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ண நான் டேட்டா ரோமிங்னு அப்புறம் கஸ்டமர் கேர்ல ஒரே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, கான்டாக்ட் பண்ண. கஸ்டமர் கேர் வேற நல்லா இருந்துச்சு அந்த ஹோலா ஃப்ளைக்கு. ஒரே ஒரு பட்டன் அமுக்குனேன், உடனே இன்டர்நெட் வந்துருச்சு. அன்லிமிட்டட் டேட்டா. அந்த 10 நாள் இருக்கீங்கன்னா 10 நாளுக்கு அன்லிமிட்டட் டேட்டா. ஐ திங்க் நான் 30 டே பிளான் மாதிரி ஏதோ வாங்கினேன். சூப்பரா ஒர்க் ஆச்சு. அதோட ஆல்டர்னேட்டிவ் ஆரஞ்சுன்னு ஒருத்தங்க இருக்காங்க. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. லிமிட்டட் டேட்டா 1.5 GB சம்திங் பர் டே. அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகுதுங்க. ஹைலி ரெக்கமெண்ட் ஹோலா ஃப்ளை. அது ஒரு சிம் கார்டு இ சிம் வாங்கிட்டு போயிருங்க. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், டிரான்ஸ்போர்ட்டேஷன். நம்ம வண்டி தானு ஒரு தடவை பாத்துக்கிறோம். எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சுறாங்க, பெரிய சிக்கலாகி போகுது. யூரோப்ல வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் குறையே சொல்ல முடியாது. எங்க பார்த்தாலும் ட்ரெயின், ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போறதுக்கே பஸ் எல்லாம் இருக்கு. அந்த பஸ் சர்வீஸ் டிக்கெட்ஸும் நீங்க ஆன்லைன்லயே வாங்கலாம். ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நீங்க வந்து டொமஸ்டிக்கா போறப்ப ஃபிளைட்ல தான் போய் ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது. எல்லாமே ரொம்பவே பார்டருமே வந்து இப்போ கார்லயே போறீங்கன்னா கூட ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போறப்ப நீங்க பாட்டு டிரைவ் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். லைக் நீ விசாவை காட்டு, பாஸ்போர்ட்டை காட்டு அப்படிலாம் கேட்கறது ஒரு இடத்துல 2 இடத்துல கேட்கறாங்க. பட் நிறைய கண்ட்ரீஸ்க்கு நடுவில் கேட்கறதே இல்லை. சுவிட்சர்லாந்துல இருந்து நாங்க வந்து லிச்சஸ்டீன் அப்படின்ட்டு ஒரு சின்ன கண்ட்ரிக்கு போனோம். யாருமே எதுவுமே கேட்கல, போனோம், பார்த்தோம், திரும்பி வந்துட்டோம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இஸ் வெரி குட். முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்ல அதையும் மீறி நான் வந்து கான்ஃபிடென்ட்டா என்னால கார் ஓட்ட முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா மட்டும் கார் ரெண்டல் எடுங்க. அதே மாதிரி இந்தியால இருந்து நீங்க வேற எந்த கண்ட்ரிலுமே கார் ஓட்டினது இல்லை அப்படின்னா ஐ ரெக்கமெண்ட் டோன்ட் ட்ரை டிரைவிங் இன் யூரோப். ஏன்னா நிறைய ரூல்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸே பண்ணிருக்க மாட்டீங்க இதுக்கு முன்னாடி. நான் யூஎஸ்க்கும் அதே மாதிரி தான் சொல்லுவேன். வந்த உடனே யூஎஸ்ல ஓட்ட முடியாது. ஒரு வரைக்கும் இந்தியா தவிர எங்கேயுமே கார் ஓட்டினது இல்லை அப்படின்னா வெளிநாட்டுல ஓட்டுறது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க நல்லது. ஆக்சிடென்ட் ரொம்ப டக்குன்னு நடந்துரும். கார் ரெண்டல் எடுக்கிறீங்கன்னா அந்த கார் இன்சூரன்ஸும் கரெக்டா எடுத்துக்கோங்க. இந்த தலைவலிலாம் எதுவுமே வேணாம், பார்க்கிங் பிரச்சனை வேண்டாம், அதுக்கு காயின் வச்சிருக்கணும். அகைன் நீங்க கார் பார்க்கிங் வந்து நிறைய இடத்துல வந்து இதுல சுவிட்சர்லாண்ட்லயுமே கார் பார்க்கிங்க்கு கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணல. அது வந்து காயின் தான் அக்செப்ட் பண்ணுது. அந்த காயினுமே டினாமினேஷன் நீங்க கரன்சி மாற்றும் போது அந்த காயின்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி ஜெர்மனில ஒரு மாதிரி ரோட் சைன் இருக்கு, லக்சம்பர்க்ல டிஃபரெண்டா இருக்கு. ஸோ ஒரு கண்ட்ரில இன்னொரு கண்ட்ரிக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் இருக்கு. ஸோ அதையுமே நீங்க அப்சர்வ் பண்ணி தான் கார் ஓட்டுற மாதிரி இருக்கும். அடுத்து ஃபுட்டு. சோறு எந்த இடத்துல போடுவாங்க? இது வந்து ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக் ஐ நோ. பட் ஆனா என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்தது என்னன்னா சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, இன் ஜெனரல் யூரோப்லயே வந்து அவங்க சாப்பிடுற ஃபுட் எனக்கு சுத்தமா செட் ஆகல. ஐ மீன் எனக்கு அவங்க சாப்பிடுற ஃபுட் என்ஜாய் பண்ணணும்ன்றது ஆசை தான். பட் ஆனா அதுல சுத்தமா ஃபைபர் இல்ல. நான் இதை வந்து ஷார்ட்ஸ்ல பேசும்போதும் நிறைய பேர் இதுக்கு ரெசனேட் ஆனாங்க. ஆமா நாங்க கஷ்டப்பட்டோம், 3 நாளே வேற ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தேடி போனோம். ஸோ நானும் பேசிக்கலி இந்தியன் ரெஸ்டாரண்ட் தேடி போனேன். பட் ஆனா இதுக்கு நான் வந்து ஆனா எனக்கு யூரோப்பியன் ஃபுட்டை சாப்பிடணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதை நான் வந்து இதை வச்சு தான் சால்வ் பண்ணேன். இது வந்து ஒரு டப்பா ஃபுல்லா ஃபைபர். யூரோப்பியன் ஃபுட்ல நான் வந்து பெரிய பிரச்சனையா எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிப்ல நான் பட்ட கஷ்டம் என்னன்னா ஃபைபரே இல்ல அவங்க ஃபுட்ல. எனக்கு வந்து அங்கேயுமே சாலட்லாம் இருக்கு. சில பேர் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, யூஎஸ்ல இருந்து வந்திருக்கு, இது கூட தெரியாத உனக்கு எவ்வளவு சாலட் ஆப்ஷன்ஸ் இல்ல. சாலட் ஆப்ஷன்ஸ் யூஎஸ்லயுமே தான் இருக்கு. நான் எனக்கு சுவிட்சர்லாந்து போனா சுவிட்சர்லாந்து ஃபுட்டை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஜெர்மனி ஃபுட்டை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. பட் அவங்க ஃபுட்ல தான் ஃபைபரே இல்லையே. ஸோ அதனால என்ன பண்றேன்னா அடுத்த வாட்டில இருந்து ஒரு டப்பா ஃபுல்லா வந்து ஃபைபர் வாங்கிட்டு போயிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன், லஞ்ச் சாப்பிடுவேன், ஒரு கப்ல வந்து இது மாதிரி ஒரு தண்ணி எடுத்துட்டு இந்த ஃபைபர் போட்டு கலக்கி குடிச்சிருவேன் நான். அப்ப ஒரு உண்ட
பத்தாத தட்டோட என் கையில கொடுங்க. நான் ஒரு ஓரமா உட்கார்ந்து மத்தியான சாப்பாட்டுக்கு பதிலா சாப்பிட்டு போயிரேன்டா. சோ அது இல்லனா உங்களால அவங்க ஃபுட் சாப்பிடவே முடியாது. ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்லாம் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு நேச்சுரலா இன்னொரு சொல்யூஷன் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பனானா. அதே மாதிரி ஒரு பனானா 2 பனானால பத்தாது. ஒரு நாளைக்கு 3 பனானா சாப்பிடணும். நீங்க யூரோப்பியன் ஃபுட் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இதை வந்து ஒரு நாளைக்கு 3 ஆச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா தான் தாங்க முடியும். ஸோ எய்தர் திஸ் ஆர் திஸ் இஸ் மச் நீடட். ஸோ ஓகே இதெல்லாம் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் போனேன். நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருக்கு. சுவிட்சர்லாண்ட்லயுமே பாப்புலரான சிட்டிஸ்லாம் வந்து தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸே இருக்கு. ஸ்ரீலங்கன் பீப்புள் ரெஸ்டாரண்ட்ஸ் நடத்துறாங்க. நான் வந்து அந்த நியூயார்க் நகரம் பாட்டு எடுத்த அந்த ஊர் சுவிட்சர்லாண்டில் அங்க வந்து ஒருத்தங்க ஸ்ரீலங்கன் பீப்புள் வந்து சூப்பரா வந்து தோசை கடை நடத்தியிருந்தாங்க. போய் ஒரு 2 நாள் கழிச்சு தோசை சாப்பிட்டேன். அங்கே தோசை வந்து ஐ மிஸ்ட் அ லாட். ஸோ அது மாதிரி இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருக்கு. நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும். நீங்க வந்து ஏதாவது ஒரு குருமா அண்ட் சப்பாத்தி இல்லை நான் அதெல்லாம் வந்து சாப்பிட்டீங்கனாலே ஓரளவுக்கு வந்து உங்களால ஓட்டிட முடியும். என்னென்ன மாதிரி பொருட்கள்லாம் எடுத்துட்டு போறது அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் போனை சார்ஜ் பண்றதுக்கு கன்வெர்ட்டர் வேணும். நீங்க எந்த கண்ட்ரில வரீங்களோ அந்த கண்ட்ரில இருந்து யூரோப்புக்கு ஒரு கன்வெர்ட்டர் வாங்கிக்கோங்க. அது நீங்க எங்க இருந்து கிளம்புறீங்களோ அங்கிருந்து வாங்குறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது. போய் இறங்கின உடனே அது தேவைப்படும். அவங்க ஊர்ல அது அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியல. அவங்க பிளக்கே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ஸோ யூரோப் கன்வெர்ட்டர் இல்லை யூனிவர்சல் கன்வெர்ட்டர் ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க. 1 இல்லை 2 ஈவன் இந்த பவர் ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும்ல, அது பெஸ்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை வாங்கிட்டு போறது தான். இப்போ இது வந்து யூஎஸ் ஓடது. இதே நீங்க இருக்க ஊருக்கு அவுட்லெட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கணும். இது யூரோப் தான் இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பெஸ்ட். அப்படி இல்லைன்னா இந்த எண்டுக்கு மட்டும் ஒரு கன்வெர்ட்டரை போட்டுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா 6 அவுட்லெட் வருது. நீங்க அந்த ஒரு 4 பேர் போறீங்கன்னா டப்புன்னு 4 ஃபோன் 5 ஃபோன் சார்ஜ் பண்ணலாம். நீங்களே வந்து அப்புறம் பேட்டரி பேங்க்கும் எடுத்துக்கோங்க. அது மாதிரி போற ஊர்ல புது ஃபோன் ஐபோன் 15 14 அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் ஆனா நான் போனப்ப ஐபோன் 11 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு பேட்டரி ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அது இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஊர் சுத்த முடியாது. அடுத்து நம்ம எங்க போனோன்னே தெரியாது. ரெஸ்டாரண்ட் என்ன சாப்பிடுறது, இந்தியன் ரெஸ்டாரண்ட் எங்க இருக்கு எதையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால பேட்டரி பேங்க் அந்த வயர் சொரி பாக்கெட்ல இப்படி வச்சுட்டு நீங்க வாட்டி இப்படி வயர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து க்ளோதிங் பேண்ட் செட் வாங்கி கொடுத்து ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து தொப்பியா போட்டுக்காரியா டிஷர்ட்லாம் போட்டு சுத்த முடியாது. டிபெண்டிங் ஆன் நீங்க போற டைத்துக்கு ஏற்ற மாதிரி க்ளோத்திங்கும் நீங்க வந்து கிளம்புற ஊர்ல இருந்தே அதை வாங்கிட்டு போயிடுறது நல்லது. நல்ல விண்டர் எல்லாம் போறீங்கன்னா நல்ல ஜாக்கெட் வாங்கிட்டு போயிருங்க. கரன்சி கன்வர்ஷன் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்ஸ்அப்பே உங்களை பெற்றுறாங்களா? இந்த கரன்சி கன்வர்ஷன் ஒரு சம மேட்டர். ஸோ அகைன் எல்லா இடத்துலையும் கேஷ் தான் யூஸ் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. யூரோ கேஷ் தான். பட் ஆனால் கேஷ் கையில் இருக்கிறது நல்லது. பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா நீங்க வச்சிருக்க கிரெடிட் கார்ட்லயே இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் ஃபீ அப்படின்ட்டு ஒன்று இல்லாம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் பெஸ்ட் இருக்கிறதுலே நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். ஏன்னா அந்த கிரெடிட் கார்டு கம்பெனிக்காரங்க வந்து நீங்க போய் சுவிட்சர்லாந்துல ஒரு பொருளை ஒரு வாழைப்பழம் வாங்குறீங்க அப்படின்னா அதை நீங்க கேஷா கொடுத்து வாங்குறத விட கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணும்போது இந்த கேஷை வாங்குறதுக்குமே நீங்க ஒரு ஃபீ பே பண்ணிருப்பீங்கல்ல, அந்த ஃபீ இந்த கிரெடிட் கார்டு ஃபீ வந்து கம்மி. அதனால வந்து சொல்றேன். ஸோ ஃபாரின் டிரான்சாக்ஷன் ஃபீன்னு ஒன்று இல்லைன்னா ஓகே இதே ரெண்டா உடைக்கணும் பாருங்க. கிரெடிட் கார்டுன்னு ஒன்று எடுத்துக்கிறீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டுக்கே 2 டைப் ஆஃப் ஃபீஸ் இருக்கும். எஸ்பெஷலி ஃபாரின்ல யூஸ் பண்ணும்போது உங்க கிரெடிட் கார்டு ஃபாரின் டிரான்சாக்ஷன் ஃபீன்னு ஒரு 2% போடுவாங்க. அது இல்லாம கரன்சி கன்வர்ஷன் ஒன்று நடக்கும். அந்த கன்வர்ஷன் அமௌண்ட் கிரெடிட் கார்டு காரங்க தான் பெஸ்டா கொடுக்குறாங்க. நம்ம கேஷ் கன்வர்ஷனை விட அதுதான் நல்லா இருக்கு. அப்படி இல்ல கிரெடிட் கார்டுலாம் கிடையாது அப்படின்னா டெபிட் கார்டு யூஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து நிறைய பேங்க்ஸ் வந்து டெபிட் கார்டுக்கு ஃபாரின் டிரான்சாக்ஷன் ஃபீ போடுவாங்க. அது சில சமயம் 2% இருக்கும். அது என்னன்னு தெரியாம ஸ்வைப் பண்ணிடாதீங்க அவசரப்பட்டு. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 2% 3% போட்டுனே வருவாங்க அவங்க. ஸோ அது மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா இருங்க. அப்புறம் காயின்ஸ் அது முன்னாடி சொல்லிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த மாதிரி கிரெடிட் கார்டை நீங்க வந்து உங்களோட கிரெடிட் கார்டை வந்து ஸ்வைப் பண்றப்ப அந்த கடைக்காரங்க கேட்பாங்க இது வந்து கேக்குது ருபீஸா இல்ல யூரோவான்னு கேக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க வந்து ருபீஸ் சூஸ் பண்ணாதீங்க, யூரோ சூஸ் பண்ணுங்க. அதுதான் பெஸ்ட் ரேட்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து ரோல் பண்ணி வைக்கிறது. அதே மாதிரி பேக் பண்றப்ப வந்து எல்லாத்தையுமே இப்போ நீங்க வந்து ஒரு டிஷர்ட்டே இருக்குன்னா அந்த டிஷர்ட்டை வந்து ஜென்ரலா நம்ம வீட்டில் எப்படி மடிப்போம்னா லைக் இப்படி மடிச்சு இதெல்லாம் ஒரு மடிப்பாடாங்கிறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த மாதிரி மடிச்சுட்டே அடுக்குவோம் இல்லையா? ஆனா டிராவலுக்கு நான் எப்படி பண்ணுவேன்னா இப்படி வச்சு இப்படி ரோல் பண்ணி இதே என்ன கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ ரோல் பண்ணால் இப்படி காம்பாக்ட் ஆகுதுல்ல. யூஸ்வலாக இப்படி தான் நான் ட்ராவலுக்கு பேக் பண்ணுவேன். இந்த மாதிரி பேக் பண்ணால் லைக் இந்த மாதிரி ஒரு குட்டி பெட்டிக்குள்ளேயே நீங்கள் நிறைய பொருளை வந்து அடக்க முடியும். ஐ ஹைலி ரெக்கமெண்ட் டூயிங் த சேம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்லீப்பிங் பேக். இதுக்குள்ளே போய் வந்து தூங்கலாம். ஒரு மனுஷனே இதுக்குள்ளே போய் தூங்கலாம். அவ்வளோ பெரிய ஐட்டம். ஆனால் இது ரோல் பண்ணதுனால எவ்வளோ சின்னதாக இருக்கு பாருங்க. ஸோ இது ரோல் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இதை காமிச்சேன். ஸோ இதை மாதிரி வேற ஏதாச்சும் டிப்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்லை ஏதோ ஒன்று டாப்பிக்கை வந்து நான் விட்டுட்டேன் நீங்க கவர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த டிப்ஸ் எல்லாம் வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இத்துடன் நம்மளுடைய யூரோப் டிராவல் பிளானிங் வீடியோ முடிவடைகிறது. தவறும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் வெள்ளிக்கிழமை 4 PM உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை.